சாவறதுக்கு முன்னாடி மனுஷன் பயப்படுவான். ஆனா செத்த பிறகு தன்னோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்காம போயிடுமோன்னு அர்ஜுனன் இப்போ பயப்படுறாரு. கிருஷ்ணா இந்த போர்ல நம்ம சொந்தக்காரங்களை கொன்னுட்டா வரப்போற தலைமுறை தடமாறி போகும். அப்படி தடமாறி பிறக்கிற சந்ததிகள் அவங்களோட முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய மாட்டாங்க. அப்போ நம்ம தாத்தாக்களும் முன்னோர்களும் நரகத்துல பசியோடவும் தாகத்தோடவும் தவிப்பாங்களே. நாம செய்ய போற ஒரு போர் இப்போ உயிரோட இருக்கிறவங்கள மட்டும் இல்ல, செத்து போனவங்களையும் பாதிக்குமே. இது நியாயமா? அர்ஜுனன் இப்போ ஒரு ஆன்மீக தத்துவத்தை முன்வைக்கிறாரு. சங்கரோ நரகாயைவ குலக்னானாம் குலஸ்யச பதந்தி பிதரோஷ்யேஷாம் லுப்த பிண்டோதக்ரியா. சங்கரோ நரகாயைவ அப்படின்னா முறையற்ற சந்ததிகள் உருவாவது நரகத்துக்கான வழி. இது அந்த குடும்பத்தை அழிச்சவங்களுக்கும் நரகம், அந்த அழிஞ்ச குடும்பத்துக்கும் நரகம். ஏன் அப்படின்னு அர்ஜுனர் ஒரு காரணத்தை சொல்றாரு. லுப்த பிண்டோ தகக்ரியா, அதாவது முன்னோர்களுக்கு நாம கொடுக்கற பிண்டம் மற்றும் உதகம், அதாவது நீரு, இந்த சடங்குகள் எல்லாம் நின்னு போகும். நாம ரத்தத்தை சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நாம செய்யற சடங்குகள் முன்னோர்களுக்கு போய் சேரும். ஆனா முறையற்ற சந்ததிகள் வந்தா அவங்க இந்த கடமைகளை செய்ய மாட்டாங்க. அதனால நம்ம முன்னோர்கள் மேல இருந்து கீழே நரகத்துக்கு விழுந்துடுவாங்க. இந்திய பண்பாட்டுல பித்ரு கடன்கிறது ரொம்ப முக்கியமானது. நாம இன்னைக்கு அனுபவிக்கிற இந்த உடல், இந்த வசதி எல்லாமே நம்ம முன்னோர்கள் கொடுத்தது. அவங்களுக்கு நன்றி செலுத்துறது தான் திதி கொடுக்கறது. அர்ஜுனன் சொல்றாரு, கிருஷ்ணா போர்ல பெரியவங்க எல்லாம் செத்துட்டா திதி கொடுக்கற முறையே யாருக்கும் தெரியாம போயிடும். இதனால பல வருஷமா அமைதியா இருக்கிற நம்ம முன்னோர்களோட ஆத்மா இப்போ அலைய ஆரம்பிக்கும். ஒரு ராஜ்யத்துக்காக இவ்வளவு பெரிய பாவத்தை நாம ஏன் சுமக்கணும்? அர்ஜுனன் இப்போ ஒரு கோஸ்ட் ஸ்டோரி ரேஞ்சுக்கு எமோஷனலா பேசுறாரு. நரகம்ங்கிறது இங்க இருக்கிற ஒரு இடமா மட்டும் இல்ல, அது ஒரு மனநிலையும் கூட. ஒரு குடும்பம் தன் பாரம்பரியத்தை இழந்து முன்னோர்களை மறந்து ஒழுக்கமில்லாத சந்ததிகளை உருவாக்கும் போது அந்த வீடே நரகமா மாறிடும். அர்ஜுனன் கவலைப்படுறாரு. துரியோதனன் பேராசையில இருக்கான். அவனுக்கு இதெல்லாம் புரியல. ஆனா நமக்கு தெரியுமே, நம்ம கையாலேயே நம்ம முன்னோர்களை நரகத்துக்கு தள்ளலாமா? அர்ஜுனன் இங்க ஒரு லாயல் கிராண்ட்சன்னா நின்னு தன் தாத்தாக்களுக்காக போராடுறாரு. அர்ஜுனன் அன்னைக்கு சொன்னதுல ஒரு பெரிய சமூக உண்மை இருக்கு. முன்னோர்களை மதிக்காத, அவங்க வழியை பின்பற்றாத எந்த ஒரு சமூகமும் சீக்கிரமே சீரழிஞ்சிடும். வேர்களை இழந்த மரம் எப்படி கீழே விழுமோ அப்படி முன்னோர்களை மறந்த குலம் விழுந்துடும். அர்ஜுனன் ஒரு போர் வீரனா இருந்தாலும் பாரம்பரியத்தின் வேர்களை பாதுகாக்க துடிக்கிறாரு. அர்ஜுனனோட வாதம் இதோட முடியல. வர்ண சங்கரம் நடக்கிறதுனால முன்னோர்கள் மட்டும் இல்ல, நம்ம சமூகத்தோட ஒட்டுமொத்த தர்மமுமே குலைஞ்சிடும்னு அவர் கதறுறாரு. குல தர்மம்னா என்ன? அது அழிஞ்சா நரகத்துல நாம எவ்வளவு காலம் இருக்கணும்னு அர்ஜுனன் பயப்படுறாரு. அந்த அதிர வைக்கும் உண்மைய அடுத்த ஸ்லோகத்துல பாப்போம். அர்ஜுனன் இவ்ளோ சொல்லியும் கிருஷ்ணர் இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசல. அந்த மௌனம் எப்போ உடைய போகுது? பொறுத்திருந்து பாப்போம்.